ஸ்ரீனிவாசன் ஒன்றிணையனுக்காக தான் பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த ஒன்றிணைவுக்கு ரெண்டு தரப்புல இருந்து பேசிக்கொள்கிற வாதம் பிரதிவாதங்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் திரும்ப திரும்ப போகுது. ஒருவேளை செங்கோட்டையன் ஃபேக்டருக்கு முன்னாடி கூட எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, அதனால மீண்டும் இணைய போறாங்க அப்படிங்கிறதற்கான ஏதோ ஒரு சாத்தியக்கூறுக்காக அந்த கேள்வி இடத்துல நான் அதை வைக்கிறேன். இது என்னுடைய கேள்வி அல்ல, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பேசிக்கிற வார்த்தைகள் ரொம்ப தடித்த வார்த்தைகளா இல்லையா மாறி மாறி பேசிக்கிறது? கட்சியும் தொண்டர்களும் தனக்கான தலைமையை தேர்வு செய்து கிட்டத்தட்ட பல காத தூரம் கட்சி போயாச்சு. இப்ப கட்சி மக்களிடம் மக்களிடம் பழகு, அவர்களோடு வாழ்வியலோடு நடக்கின்ற நிகழ்வுகளை ஆராய் என்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த செயல்பாட்டிற்கு இன்றைக்கு அதிமுக தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப யாரோ ஒரு 5 பேர் ஒரு வழக்காடு மன்றத்தில் போய் மனுவை போட்டுட்டு கட்சி ஒன்றிணையணும்னா என்ன ஒன்றாக தானே இருக்குது. இப்ப கட்சி தொண்டர்களும் தலைவரும் ஒன்றா இருக்கிற ஒரே கட்சி அதிமுக தான். அதாவது அந்த இடத்துக்கு தான் ஸ்ரீனிவாசன் யாரோ ஒருவர்னு சொல்றீங்க. நாங்கெல்லாம் இந்த கட்சியில எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்தோம். இப்ப கேசிபியா இருக்கட்டும், புகழேந்தியா இருக்கட்டும், அன்வர் ராஜாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், நாங்கெல்லாம் எவ்வளவு காலமா இருக்கோம். அதனாலதான் ஓபிஎஸ் உட்கார்ந்துருக்கையில பக்கத்துல யாரு நின்றுகிட்டு இருந்தாங்கிற அளவுக்கெல்லாம் பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாரு. யாரோ ஒருவர்னு நீங்க சொல்றீங்க, கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்னு சொல்றீங்க. அப்ப இவங்க எல்லாரும் நாங்க கட்சியில இருந்தோன்னு ஓன் பண்றாங்க. அதாவது கட்சின்ற கண்ணாடியை கல்லெடுத்து உடைச்சு சுக்கு நூறாக்கி கட்சியுடைய மன சிதைவுகளை ஏற்படுத்திட்டு கட்சியை விட்டு வெளியே போயாச்சு. இப்போ கட்சியில இருக்கிற வரையும் தான் பிள்ளையார், கட்சிக்கு வெளியே போயாச்சு. போனதுக்கு பிறகு அதுக்கு மதிப்பு கிடையாது. நீங்க என்னதான் அதிமுகன்னு கூவிக்கிட்டு இருந்தாலும் தொண்டர்கள் ஏத்துக்கணும்ல. தொண்டர்கள் ஏத்துக்காம நீங்க பாஜகவுடைய நிழல்ல நின்றுட்டு எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஓட்ட முடியும்? எல்லா சட்ட ரீதியாகவும் இபிஎஸ் தரப்பை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கறத இடத்துல இருந்து தான் சரவண பெருமாள் சொல்றாரு. இல்ல அதாவது அவருடைய பார்வை, அதாவது மீன் பிடிக்க ஆதாயம் தேடுற ஒரு அரசியல் இயக்கம் எதையாவது ஒண்ணு குழப்புவாங்க. அது அவங்களுடைய பார்வை. நாங்க அதிமுகவை பொறுத்தவரையும் நேர்கொண்ட ஒரே கோடு, தொண்டர்களும் மக்களும் தான் எங்களுக்கு முக்கியம், எஜமானர்கள். அந்த அடிப்படையில் அதிமுக இன்னைக்கு களம் இறங்குது. பாஜக வருவாங்க, இல்ல விலைக்கு சென்றப்பட்ட வழக்காடு மன்றத்தில் இருக்கிற அந்த 5 பேரை சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துடும், அதிசயம் நடந்துரும் நாங்க நம்பல. எங்களை பொறுத்தவரையும் மக்களை நம்புகிறோம், தொண்டர்களை நம்புகிறோம். தமிழக அதிமுகவை பொறுத்தவரை தமிழக மக்கள் அதற்கு உற்ற துணையாக இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல பொதுச் செயலாளர் தெளிவா சொல்றாரு, தேர்தல் நேரத்துல ஒரு கூட்டணி அமைப்போம், அந்த கூட்டணி இன்றைக்கு இருக்கிற அலங்கோல ஆட்சிக்கு முடிவு கட்டுற கூட்டணியா இருக்குன்னு தெளிவா சொல்றாரு. எப்படியான கூட்டணியா அமைப்பீங்க? முதல்ல உங்களுக்குள்ள ஒன்றிணைங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட்டணியில வேற யார் வருவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒன்றிணைவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த விடை தெரிஞ்சாதானே அடுத்த கட்டத்துக்கு கூட்டணியை பத்தி பேச முடியும். ஒரு கட்சியை இவ்வளவு பிரச்சனைகள்லையும் சோதனைகள்லையும் எடுத்துட்டு போற ஒரு பொதுச் செயலாளர், இத்தனை கோடி தொண்டர்களோடு பயணிக்கிற ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கூட்டணி எப்படி அமைக்கணும்? ஏங்க நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த சரவண பெருமாள் அண்ணே சொல்றாங்கல்ல, நான் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஆளுகிற கட்சி அடிமை கட்சின்னு மாநில அரசு விமர்சனம் செய்தாலும் கூட அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தேசிய கட்சியை எதிர்த்து களமாடிய கட்சி இல்லையா அதிமுக? அப்ப அதிமுக 2 பார்வையில நீங்க பாக்குறாங்க, நண்பர்கள் பேசுறாங்க. அதிமுக வெளியேறிய சிலர் வழக்காடு மன்றத்துக்கு போன பிரச்சனையை பாக்குறாங்க. அதற்கு பிறகு கட்சியுடைய தேர்தல் நடவடிக்கைகளை பார்த்து 2ஐயும் முலா போடுறாங்க. ஒரு கட்சிக்கு வெற்றி தோல்வி என்பது அது சரி செஞ்சுக்கிற தன்னை சரிப்படுத்திக்கிற ஒரு யுத்தம். அது அதிமுக சரி பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமா அதற்கான ஒரு மாற்று வழியை, வெற்றியை தேடி அதிமுக அடி எடுத்து வைக்கும். ஆனா இவங்க ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இந்த 5 பேரை ஒன்னா சேர்க்கணும், அந்த மாவட்டத்துல கேட்ட, இந்த மாவட்டத்துல கேட்ட. எந்த மாவட்டத்துல கேட்டீங்க? இன்னைக்கு இருக்கிற தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு அதிமுக ஒற்றை தலைமையில பின்னாடி நிக்கிறாங்க. தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அது சுகுணா கூட ஒரு இடத்துல அதை என்டாஸ் பண்ணாரு. விக்கிரவாண்டியில தரவுகள் இருக்கு, ஈரோட்ல விக்கிரவாண்டி அளவுக்கு ஷிஃப்ட் ஆகல அப்படிங்கறதையும் சொன்னாரு. அதாவது இந்த ஈரோடு யாருமே இல்லாம மைதானத்துல யாருமே இல்ல, தான் மட்டும் பந்த தூக்கிக்கிட்டு ஈரோடு தேர்தல் நடத்துற திமுக வெற்றியை பத்தி நாட்டுக்கு தெரியும்.
விக்கிரவாண்டி அதே நிலைதான். கிரவுண்ட்ல அதாவது மெயின் நீங்களும் போய் பிக்சர்னு பந்த ஒண்ணு வரும். வாங்கிருக்கலாம்ல. நீங்க போய் வாங்காததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதாவது இல்லம்மா, மெயின் பிக்சர்னு ஒண்ணு இருக்கு. அது 2026ல தெரியும். இந்த பாஜக இப்ப பேசுறாங்கல்ல, இந்த பாஜகவுடைய மக்கள் விரோத நலன் திட்டங்கள், அந்த மெயின் இந்த பிக்சருக்கான நிதிகளை ரகசியமே என் கையில தான் இருக்குங்கிறாரு ஓபிஎஸ். ஓபிஎஸ் தர்மயுத்த ரகசியம் சொன்னாரு, ஆறுமுகசாமி விசாரணை ரகசியம் எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் அதிமுகவும் பார்த்துச்சு, தமிழ்நாடும் பார்த்துச்சு. அந்த ரகசியம் எந்த அளவு அது பதத்து போச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இவர் பாஜக மோடியோ அல்லது ஐயா அமித்ஷாவோ யாராவது ஒருத்தர் வந்து தூக்கி விட்டுருவாங்க, நம்ம அதிமுக போயிருவோன்ற அந்த பகல் கனவு நிச்சயமா பலிக்காது. ஏன்னா இது தொண்டர்கள் கட்டி காக்கிற இயக்கம். இந்த இயக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவை இன்றைக்கு வந்து மனசுல வச்சு கட்சி நடந்துட்டு இருக்கு. அதனால சோதனைகள் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். இப்ப சிவி சண்முகம் பேசின அண்ணன் சிவி சண்முகம் பேசின பேச்சை வந்து இன்னைக்கு எல்லாம் அப்படி போறாங்க இப்படி போறாங்கன்னு நம்ம நியூஸ் அவர்ல சொல்றீங்க. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் யாருடைய இது சிபாரிசு எங்களுக்கு வேணான்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அப்புறம் ஏன் மேல தலைப்புல போட்டிருக்கிறீங்க மோடியோட இசைவுக்காக காத்திருக்கேன்னு? என்ன நாடகம் அது? அதாவது இல்ல இல்ல ஒரு சின்ன விளக்கம். நீங்க இப்ப யார நாடகம்னு சொல்றீங்க? தலைப்புல போட்டிருக்கீங்கன்னு எங்களை சொல்றீங்க, நாங்க போடல. அவருடைய ஸ்டேட்மென்ட் தான் சொல்றோம் நாங்க. அது எங்க விருப்பம் இல்ல. அதாவதுங்க கட்சியில அதிமுக இருக்கிற சீனியர் லீடர் வந்து உன்ன கட்சிக்கு உள்ள வரணும்னா சில கட்டுப்பாடுகள் இருக்குப்பா, பொறுமையா இருந்து சொல்றதுதானே இயற்கை. அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். எங்க கட்சிக்கு மோடியா தலைவர். அதிமுகன்றது தொண்டர்களால் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு. அதற்கு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. அவர் வந்து ஈரோடு இடைத்தேர்தலின் போதே நான் ரெட்டலை எதிர்த்து நிக்கிறது அப்படிங்கிற இடத்திற்கு நான் செல்லல அப்படிங்கறத ஓப்பனா சொன்னாரு. இப்பயும் அவர் ரெட்டலையை எதிர்க்கிறேங்கிற பேர் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்றத பல இடங்கள்ல சொல்லிட்டாரு. ஆனால் ரெட்டலையை எதிர்த்து நின்னார் அவரு அப்படின்னா அவர் ஒரு சுயேட்சை சின்னத்துல தான் நிக்க முடியும். அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படி இன்னொன்னு கடந்த காலங்கள்ல ஜா அணியா நிற்கும் போதும் ரெட்டலைக்கான ஒரு போராட்டம்னா அப்படிதான் நிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆர்கே நகருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்னங்களின் போதும் அப்ப இருந்த அணி எம்ஜிஆர் அணி, எம்ஜிஆர் புரட்சி தலைவி அணின்னு இருந்தாங்க இல்லையா, அப்பையும் ரெட்டலைக்கு எதிரான ஒரு போராட்டமா தான் அது பார்க்கப்பட்டுச்சு. இப்ப ஓபிஎஸ் அப்படிதானே நிக்க முடியும், அவர்கிட்ட ஆப்ஷன் இல்லைல்ல. ஆனா ரெட்டலைக்கு எதிரானவர், ரெட்டலைக்கு எதிராக அவர் வந்து இருந்தது வந்து அது தற்கொலைக்கு சமம், அவர் இறப்புக்கு சமம் அது அப்படிங்கிற மாதிரியான, அதாவது ரெட்டலையை எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திரும்ப ஓபிஎஸ் மேல உருவாக்குறீங்களோன்னு ஒரு பார்வை வராதா? இல்ல, எங்களுக்கு ஓபிஎஸ் ஒரு பொருட்டே இல்லை. அததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். தனிமரம் தோப்பாகாது. ஓபிஎஸ் ஓட எந்த பிரச்சனைகளும் அதிமுகவை கட்டுப்படுத்தாது. இதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இப்ப சீனியர்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, கட்சிக்கு வரணும்னா வெயிட் பண்ணுங்க, பொறுத்துதான் வரணும்னு சொல்றாங்க. அதை ஏத்துக்க மாட்டேன். இந்த டோன் நேரடியா வந்து பொங்கலூர் சார் கூட அதை சொன்னாரு. இது வரைக்கும் இங்க இருந்து போனவங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டோம், அதுவும் குறிப்பா ஓபிஎஸ் சேர்த்துக்கவே மாட்டோம், தர்ம யுத்தம் நடத்தினாரு, அவர் துரோகம் செய்தாரு அப்படின்னு சொன்னவங்க இப்ப திடீர்னு வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற டோனே டிஃப்ரெண்டான ஒரு டோனா இல்லையா? இல்ல, சீனியர்ஸ் வந்து சொல்லுவாங்கம்மா, கட்சின்றது ஒரு பொதுச் செயலாளர், அதற்கான நிர்வாகம் தலைமை எல்லாம் இருக்குது. ஒருத்தர கட்சியில இவ்வளவு பிரச்சனையை பண்ணிட்டு போனவரை வந்து ஒருத்தர கட்சியில சேர்க்கணும்னா உடனே வாங்கன்னு உடனே சால்வ் போட்டு கூப்பிட மாட்டாங்க. அதற்கான தொண்டர்கள் விளக்கம், தலைமையுடைய விளக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கட்சியில சேர்க்க முடியுமே தவிர, இது என்னம்மா இது சாமியார் மடமா? அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவருடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. ஒரு சட்ட விதிகள்ல தவறு நடத்துதுன்னா அதை வந்து குறைகள் இருந்தா நீதிமன்றம் தான் அதை சரி பண்ணணும். இவங்க தேர்தல் ஆணையத்துல நின்னுகிட்டு நான் அதை சின்னத்தை முடக்கிடுவேன், கட்சியை முடக்கிடுவேன், பொதுச் செயலாளர் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது சொல்றதுக்கு இவங்க யாருமா? அப்ப இவர்கள் வந்து தான் தோன்றித்தனமா அதிகாரம் தனக்கு வேணும்ன்ற அந்த வெறினால இவங்க செய்யற போட்டு கோவப்படுத்துறீங்க மாதிரி பேசுறீங்க. நான் என்ன பண்ணேன்? நான் கேள்வி மட்டும் கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்து அதைத்தான் சொல்றேன். அந்த தான் தோன்றியமான கருத்து தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டோம், ஒரு மனுவை போட்டுட்டோம், அதனால சின்னத்தை முடக்கி